An epicyclic gear consists of 3 gears A, B and C as shown in figure. The gear A has 72 internal teeth and the gear C has 32 external teeth. The gear B meshes with both A and C and is carried on an arm EF which rotates about the center of A at 18 rpm. If the gear A is fixed, determine the speed of gears B and C. This problem for given data. A has 72 internal teeth. TA equal to 72. Gear C has 32 external teeth. TC equal to 32. Arm EF rotates about the center at 18 rpm. NEF அதாவது N arm equal to 18 rpm positive symbol plus 18 rpm. To find speed of B, speed of C gear, condition வந்து when NA equal to 0, அதாவது speed of A gear equal to 0. இதான் டயக்ராம். இதுதான் எபிசைக்ளிக் கியர் டேப்லேஷன் மெத்தடு ஃபைண்ட் போட்டு டேப்லேஷன் போட்டு ஸ்பீடு கண்டுபிடிக்க உள்ள பாக்ஸ். ஆப்ரேஷன் ரெவல்யூஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் முதல்ல எந்த கணக்குக்கும் ஆம் எழுதிக்கணும், ஆம். அடுத்தது டிரைவிங் கியர் எப்படின்னா சென்டர்ல இருந்து வெளியில் வரணும். இந்த எபிசைக்ளிக் கியர் ட்ரெயினில் சென்டர் அதாவது டிரைவிங் கியர்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு வெளியில் வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஆம் எழுதணும் எப்படின்னா. அடுத்த டிரைவிங் கியர், இங்கே டிரைவர் கியர் வந்து சென்டரில் சி அதாவது சன் கியர், கியர் சி. அடுத்த கியர் சிக்கு அடுத்தபடியாக கியர் பி சிக்கு கூட மிஸ் ஆகிருக்குது, அதனால் கியர் பி. கியர் பியில் வந்து ஏ மிஸ் ஆகிருக்குது, அதனால் கியர் ஏ. அப்படி சென்டர்லேருந்து வெளியில் வர மாதிரி எழுதணும். இது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு அசம்ஷன். இது வந்து கொஸ்டினில் தரமாட்டாங்க. இது வந்து இந்த நாளும் நம்ம தான் படித்து எழுதணும். இது எல்லாமே அசம்ஷன், அதாவது யூகிச்சு எழுதுறது. யூகிச்சுன்னா யூகத்தை அடிப்படையில் எழுதுறது. ஆமோ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமோ வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி தரணும்னா ஆமோட ஸ்பீடு வந்து 0. அடுத்தது டிரைவர் கியர். டிரைவர் கியர் வந்து இங்கே கியர் சி ரொட்டேட்ஸ் அட் +1 ரெவல்யூஷன். +1 ரெவல்யூஷன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு நம்ம அசம்ஷன் பண்ணிடணும். அப்போனா ஆமோட ஸ்பீடு 0. கியர் சி டிரைவர் கியர் வந்து +1 ரெவல்யூஷன் அசம்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த கியர் பியோட ஸ்பீடு இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கியர் பி. அப்போனா கியர் பியோட ஸ்பீடு வந்து டிரைவர் கியரோட பொறுத்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அதை பொறுத்துன்னா NB/NA ஸ்பீட் ரேஷியோ அந்த மாதிரி போடணும். அப்போனா NB/NA ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டிரைவர் கியர் TC டிவைடட் பை TB. இப்போ டிரைவர் கியர் வந்து பாசிட்டிவ் +1 ரெவல்யூஷன் அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது கடிகாரத்தை எதிர்த்து செய்யல. அப்போனா இந்த கியர் இங்கோடி சுற்றுச்சுன்னா பி கியர் வந்து கிளாக் வைஸில் சுற்றும். அப்போனா பி கியர் கிளாக் வைஸில் சுற்றுறதுனால இதுக்கு நெகட்டிவ் சிம்பிள். அப்போனா கியர் பியோட ஸ்பீடு வந்து -TC/TB ஸ்பீட் ரேஷியோ. அதே மாதிரி கியர் ஏ ஃபஸ்ட்டு டிரைவர் கியர் NA/NC ஈக்குவல் டு டிரைவர் கியர் TC. அது வந்து பி கியரு கூட மிஸ் ஆகிருக்குது. அப்போனா TC/TB. அடுத்து பி கியர் வந்து ஏக்கு கூட மிஸ் ஆகிருக்குது. அப்படின்னா இன்டு TB டிவைடட் பை TA. TBயும் கேன்சல் ஆகிருது. TC/TA. இந்த கியர் வந்து பி வந்து கிளாக் வைஸில் சுற்றுது. பி கிளாக் வைஸில் சுற்றுறதுனால வெளியில் இருக்கிறது வந்து இன்டர்னல் கியர். இன்டர்னல் கியருங்கிறதுனால பி சுற்றுற டைரெக்ஷன் அதாவது அதே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் ஏ கியரும் ரொட்டேட் ஆகும். ஸோ இதுக்கும் மைனஸ் சிம்பிள், -TC/TA. அடுத்தது செகண்ட் ஸ்டெப், ஒரு எக்ஸை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போனா 0 × x 0 +1 × x +x -x × TC/TB
minus x into tc by ta. அடுத்தது தேர்ட் ஸ்டெப்பில் ப்ளஸ் ஒய் ரெவல்யூஷனை எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் டோட்டல் மோஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஆமுக்கு வந்து ப்ளஸ் ஒய் தான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிசி பை டிபி ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிசி பை டிஏ. இதுதான் பாக்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கியர்லையும் ஒவ்வொரு வீல்லையும் எத்தனை டீத் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே ஏயும் சியும் தெரியும், பியில் எவ்வளோ டீத் இருக்குன்னு தெரியாது. அதை அப்போ டயாமீட்டர் வந்து டூத் நம்பருக்கு டைரக்ட் ப்ரொபோஷனல். அதை பயன்படுத்தி நம்ம டூத் நம்பருக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ வெளியில் உள்ளது வந்து அவுட்டர் கியர் வந்து ஏ. அப்போனா அதோட டயாமீட்டர்னா ரேடியஸ் dA by 2 ஈக்குவல் டு இதில் இருந்து இதுவரை DC by 2, அதாவது சியோட ரேடியஸ், அதாவது DC by 2ன்னு போட்டிருக்கோம். அடுத்து இது வந்து பி கியரோட மொத்த டயாமீட்டர். இந்த ஏ கியரோட ரேடியஸ் அதாவது dA by 2 வந்து இந்த கியரோட டயாமீட்டரையும் இந்த கியரோட ரேடியஸையும் கூட்டுறதுக்கு சமம். அதாவது dA by 2 equal to DC by 2 plus dB. அடுத்து D directly proportional to T. So TA by 2 equal to TC by 2 plus B. TA A gearல வந்து 72, Cல வந்து 32 teeth. அப்போனா 72 by 2 equal to 32 by 2 plus TB. TB equal to 20. அடுத்து given வந்து ஆம் வந்து ப்ளஸ் 18 RPMல ரொட்டேட் ஆகுது. அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு, ஏன்னா ஆமோட ஸ்பீடுக்கு டோட்டல் மோஷன் வந்து ஒய். அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் ஆம் ஈக்குவல் டு ப்ளஸ் 18 RPM. அடுத்தது என்பி என்சி கண்டுபிடிக்கணும். அப்போனா என்பி என்சியை கண்டுபிடிக்கும் போது ஒய் மைனஸ் எக்ஸு தேவைப்படும் அந்த இடத்துல. அப்போனா முதல்ல ஒய் கிடச்சிட்டு ஒய் வந்து ஆமோட ஸ்பீடு, இனி எக்ஸை கண்டுபிடிக்கணும். என் ஏவோட ஸ்பீடு வந்து 0ன்னு இருந்திருக்காங்க கண்டிஷன். அப்போனா ஏக்கு உள்ள ஸ்பீடுக்குள்ள ஃபார்முலா பார்க்கணும். ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிசி பை டிஏ ஈக்குவல் டு 0. ஏன்னா ஏவோட ஸ்பீடு வந்து 0ன்னு தந்திருக்காங்க. 18 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிசி பை டிஏ ஈக்குவல் டு 0. மைனஸ் 18 அங்கே போகும்போது சமத்துக்கு அந்த பக்கம் போகுது மைனஸ் 18, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும். எக்ஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டிஏ பை டிசி. சமத்துக்கு அந்த பக்கம் போகுது, வகுத்தில் இருக்கிறது பெருக்கலாகும், பெருக்கல் இருக்கிறது வகுத்தலாக மாறும். 18 இன்ட்டு 72 பை 32 எக்ஸ் ஈக்குவல் டு 40.5. அப்படின்னா எக்ஸ் வேல்யூயும் ஒய் வேல்யூயும் கிடச்சிடுச்சு. இனி நம்ம எல்லா கியரோட டூத் நம்பரும் தெரியும். இனி நம்ம அந்த என்பி என்சியில் உள்ள ஃபார்முலாவை பார்த்து போடுறோம். என்பி ஈக்குவல் டு ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிசி பை டிபி. ஒய் வேல்யூ 18, எக்ஸ் வேல்யூ 40.5, சியோட டூத் நம்பர் வந்து 32 டிவைடட் பை 20. என்பி ஈக்குவல் டு மைனஸ் 46.8ன்னு கிடச்சிருக்குது. அதாவது 46.8 RPM கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். கிளாக் வைஸ் டைரெக்ஷன்னா நெகட்டிவ் சிம்பிளும், ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ் சிம்பிளும் போடுவோம். அப்படின்னா இது வந்து மைனஸ் 46.8 RPMனா கிளாக் வைஸ் டைரெக்ஷன் அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது சி கியர் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய். என்சி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸோட வேல்யூ 40.5, ஒய் 18, 58.5 RPM. அதாவது பாசிட்டிவ் சிம்பிளில் கிடச்சிருக்குது, கவுண்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷன் அப்படின்னு போட்டுடலாம். இவ்வளோ தான். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுவும் இந்த டேப்லேஷன் மட்டும் கவனமாக போட்டுட்டா எல்லாமே ஈஸி தான்.